ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஐ இமேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐ இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க் இது தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார போங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி என்ன பண்ணும், கீழே நிறைய இமேஜஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, நம்மளுக்கு இது ரிலேட்டடாக என்ன வேணுமோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணால் ஏஐ இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன டைப் பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல தான் டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம என்ன தேவையோ அதை நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, நான் வந்து வாட்டர்ஃபால் ரைட்டிங்க நேம்ட் இன் எஸ்பிஓன்னு கொடுக்குறேன். இந்த எஸ்பிஓங்கிறத வந்து கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு வந்து ஏஐ இமேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணும், என்ன நேம்ங்கிறத அது க்ரியேட் பண்ணும். இப்போ நம்ம எஸ்பிஓக்கு பதிலாக இங்கே நம்மளோட நேம் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ எஸ்பிஓன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இங்கே க்ரியேட்னு கொடுத்துடணும். நம்மளோட இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களோட மெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லும், ஆர் மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு க்ரியேட்டுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. லோட் ஆகிக்கும். ஓகேங்களா, நான் க்ரியேட் கொடுத்துருக்கேன். இது வந்து சின்னதுனால அக்செப்ட் ஆகலை. ஓகேங்களா, ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுக்க சொல்லுது. இப்போ ப்ராம்ப்ட் வந்து நான் பெருசாக கொடுக்குறேன். ஓகேங்களா, இது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல கொஞ்சம் வந்து க்ரியேட்டிங்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஏஐ இமேஜ் எடுக்கிற வரையும் கொஞ்சம் நேரம் க்ரியேட்டிங்னே ஓடிட்டுருக்கும். லோட் ஆகிறாலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கான இமேஜஸ் வந்து வரும். ஓகேங்களா, நம்மளுக்கான இமேஜஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, ஆனால் பார்த்துக்கோங்க, வெறும் வாட்டர் ஃபால் தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம எஸ்பிஓ கொடுத்த நேம் வந்து வரல. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே முன்னாடி எஸ்பிஓ எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது இன் ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ எது எங்கே வரணுமோ அதை நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும். அப்போ மட்டும்தான் அந்த இமேஜஸ் வரும். ஓகேங்களா, எந்த இடத்துல வரணுங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எந்த இடத்துல வரணும்னு சொல்லி எஸ்பியோட முதல்ல டைப் பண்ண நிப்பாட்டிட்டேன். இன் ஃப்ரண்ட் சைட் வித் பிக் நேம் போர்டு அப்படின்னு கொடுத்தோன்னே இதே மாதிரி நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்தீங்களா, நேம் போர்டு மாதிரி வந்துருச்சு. இது எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல சைடில் வந்திருக்கு. இதில் வந்து பெரிய அந்த நேம் போர்டே கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து நேம் போர்டு வச்சுருக்க மாதிரி லைட்டிங்கில் வந்திருக்கு பாருங்கள். இந்த இமேஜஸ் அடுத்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, இதில் அந்த பாறையில் அந்த கல்லில் மேலே எஸ்பிஓன்னு எழுதியிருக்க மாதிரி வந்திருக்கு. அப்போ இது மாதிரி நம்மளுக்கு எது வேணுமோ வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த எஸ்பிஓன்னு இருக்குல்ல, இதை நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இந்த 3 டாட்டை டச் பண்ணி என்ன பண்ணணும், தேவைன்னா இதை வந்து நம்ம பண்ணி டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிரும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன். நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா, டைப் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே கொடுத்து இங்கே க்ரியேட் கொடுக்குறேன். நம்ம பர்ஃபெக்டாக வந்து இங்கே டெக்ஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறோமோ அதுதான் வரும். இங்கே பாருங்கள், நான் வந்து எனக்கு கேரி கேப்சர் கப்புள் வந்து எப்படி அந்த லவ்லி ஐஸோடு வேணும், வியரிங் ஹூடிஸ், எனக்கு வந்து ஹூடிஸ் போட்டு ப்ளஸ் ஜீன்ஸ் வேர் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா, அப்போ அதே மாதிரி தான் வரும். நம்மளுக்கு என்ன நேம் தேவையோ அந்த இதில் நேம் போட்டுற வேண்டியதான். இது இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு.
இந்த இமேஜஸ் வந்து நம்ம இப்போ ஏஐ க்ரியேட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம வந்து இந்த இதில் இங்கிலீஷில் மட்டும் தான் டைப் பண்ணணும். இதுவே வந்து நம்மளுக்கு தமிழில் வேணும்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டு வந்து நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்து அக்யூரேட்டாக நம்ம என்ன கேட்குறோமோ அதே மாதிரி வரும். இங்கே பாருங்கள், நான் வந்து அடுத்தது வந்து நான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததில் பாருங்களேன், நான் டைப் பண்ணது தமிம் அண்ட் நிஷான்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்பெல்லிங் பாருங்களேன் தப்பாக தான் வரும். சில இடத்துல நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ எது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இங்கே பாருங்களேன், இந்த இமேஜஸ் இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ ஷேர் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் என்ன பண்ணலாம், நிறையா நம்ம ஏஐ இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து பிக் பில்டிங் மேலே எஸ்பிஓன்னு கொடுத்தது வந்துருச்சா? இதில் பாருங்கள் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது. அப்போ நம்ம வந்து வேறு இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் எஸ்பிஓ டவர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையானது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி இருக்கணும். வேறு வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நம்மளுக்கு தேவையானதை அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நான் வந்து டைப் பண்ணுவாங்க, எ பியூட்டிஃபுல் கேர்ள் வேரிங் எ பியூட்டிஃபுல் பார்ட்டி வேர் ட்ரெஸ் டைப் நேம்ட் இன் எஸ்பிஓன்னு கொடுத்து அலாங் ஓவர் ஹேர் ட்ரெஸ். ஓகேங்களா? இதை க்ரியேட் கொடுக்குறேன். அடுத்தது பாருங்கள், பர்த்டே கேக் ஆன் த டேபிள் நேம் இன் சாஜின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இமேஜஸ் வருது. உங்களுக்கு இது எந்த நேம் வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு தான் இதில் டைப் பண்ணி க்ரியேட் கொடுத்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.